திணை ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். திணை பார்க்க இப்படி இருக்கும், நல்லா பார்க்க அழகாக இருக்கும். அதே கிளாஸுக்கு அரை கிளாஸ் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கணும். திணையில் வந்து நிறையா தூசிலாம் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். துவரம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். சின்னதாக கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக பூண்டு. முருங்கைக்காய் 1 எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் 1, உருளைக்கிழங்கு 1 தோல் சீவி எடுத்திருக்கேன். கேரட் 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி ரொம்ப பிடிக்குமோ அந்த காய்கறி நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை தாளிக்க. இந்த ஒரு குக்கர்லேயே நம்ம செய்ய போகிறோம். 1 பாட் ரைஸாக இதை செஞ்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா கடுகு நல்லா வெடிப்புலாம் நல்லா அடங்கிட்டுனா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்கள், இது மாதிரி நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அப்போ தான் வந்து சாம்பார் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போனா தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கரைச்ச புளி தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். நல்லா இப்படி கொதி வரவும் நான் வந்து அரிசியும் பருப்பும் வந்து 1.5 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ்க்கு வந்து 4 கிளாஸ் நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா குழைவாக சாம்பார் சாதம் வர்றதுக்காக நான் வந்து 4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டுனே இப்படி கொதி வரவும் நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வைங்க. 3 விசில் வந்துட்டுனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா குழைவாக இருக்கும் சாம்பார் சாதம். நம்ம கரெக்டாக தண்ணி மெஷர்மெண்ட்லாம் வச்சனால நல்லா அடியிலலாம் நல்லா பிடிக்காமல் நல்லா குழைவாக வந்திருக்கு. நம்ம நார்மலாக பொங்குற சாப்பாட்டு அரிசியில் செய்கிற சாம்பார் சாதத்தை விட இந்த தெனை அரிசியில் செஞ்சிங்கன்னா சாம்பார் சாதம் வந்து இன்னும் சுவை வந்து கூட்டி கொடுக்கும். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தெனை அரிசி எடுத்துக்கலாம். கேலரிஸ் எல்லாமே நல்லா பர்ன் பண்ணும். சுகர் பேஷண்ட் கூட எடுக்கலாம். நல்லா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.